புத்தாண்டை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரையாக அதிக அளவில் பக்தர்கள் வருகை தருவதால் கடற்கரை சாலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில் ஆறுமுகத்திடம் வழங்க கேட்கலாம். செந்தில் ஆறுமுகம், இத்தொடர்பான முழு விவரம். திருச்செந்தூர்ல நாளைக்கு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திருச்செந்தூர்ல பாத யாத்திரை பக்தர்கள் ராஜபாளையம், சுருளிபுத்தூர், சங்கரங்கோயில், திருநெல்வேலி அங்க இருந்து அதிகமான பக்தர்கள் பாத யாத்திரையா வராங்க. அவங்க கோயில்ல காலையிலேயே கடல்ல குளிச்சுட்டு அவங்க நீண்ட வரிசையில நின்று சாமி தரிசனம் செஞ்சு வராங்க. இது போக அலகு குத்தி, அங்கப்பிரசனம், காவடி, பால்குடம்ங்கிறத அதிகமான நேர்த்திக்கடனை செலுத்தி வராங்க. அப்புறம் முடிக்காணிக்கை செலுத்தக்கூடிய இடம், அப்புறம் வள்ளிக்கோகை, திருச்செந்தூர் கோயிலை சுற்றி வளாகத்தை சுற்றிலும். இது போக ஐயப்ப பக்தர்கள் அவங்க வேற அதிகமானவர்கள் சாமி தரிசனம், அவங்க சபரிமலையில சாமி தரிசனம் பண்ணிட்டு திருச்செந்தூர் முருகனை கும்பிட்றதுக்காக ஐயப்ப பக்தர்கள். இது போக வெக்காளி அம்மன் கோயில்ல இருந்து அம்மன் கோயில் சாமி தரிசனம் பண்ணிட்டு அவங்களும் திருச்செந்தூர்ல அதிகமானவர்கள் வந்தாங்க. இது கடந்த 2 வாரமா மழையின் காரணமாக திருச்செந்தூர்ல பக்தர்கள் அதிகமாக இல்லாம இருந்தாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளும் அதிகமான பக்தர்கள் சாமி தரிசனம் பண்றதுக்கு. இது போக டூரிஸ்ட் பொதுமக்கள் ஏகப்பட்டவர் கடல்ல அவங்க பொழுதுபோக்கை கழிக்கிறதுக்கு செல்ஃபி எடுத்து அவங்க சாமி தரிசனம் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.